ஹாய். ஒரு படம் முடிச்சு வெளியே வந்த உடனே படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்ல, செகண்ட் ஹாஃப் டிராக் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனாவது நல்லா இருந்துச்சா, இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டிங் பண்ணிருக்கலாம்ல, என்னடா படம் எடுக்கிறானுங்க இவனுங்களா, நான் எடுத்தா எப்படி எடுப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வர்றதுக்கு ரீசன் ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்குதுன்னு நான் நம்புறேன். ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னா அந்த படத்தை ஈஸியா குப்பை படம்னு தூக்கி போட்டு போயிடவும் முடியும். ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா அது கண்டிப்பா மக்கள் கிட்ட பெருசா ரீச் ஆகவும் செய்யும். ஸ்கிரீன் பிளேனா என்ன? ஒரு டைரக்டர், ரைட்டர் ஸ்கிரீன் பிளேவை டைட்டன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஸ்கிரீன் பிளேல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேவை எழுதுறதுக்கான வரைமுறைகள் இருக்கு, உங்களோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட படத்துக்கான ஸ்கிரீன் பிளேவை எழுதி அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் இனிமே வர எபிசோட்ஸ்ல ஒன்னொன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்கிரீன் பிளேவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் மூவிஸோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு பார்ப்போம். ஸ்கிரீன் பிளேனா என்ன? ஒரு டைரக்டர் அவர் மனசுல யோசிக்கிற கதையை நாம படமா பார்த்த அந்த ஸ்டோரிய சீன் பை சீன் சீக்வன்ஸா செட் பண்றது தான் ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேன்றது புக் எழுதுற மாதிரி கிடையாது. புக்ல நரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன், கேரக்டர் எமோஷன் சொல்லி டீடைல்டா டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவாங்க. ஸ்கிரீன் பிளேன்றது ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும். கேரக்டர் என்ன பண்ணுது, அந்த கேரக்டர் எங்க இருந்து அந்த விஷயத்த பண்ணுது, எந்தெந்த கேரக்டருக்கு நடுவுல அந்த விஷயம் நடக்குது, கேரக்டர்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, டயலாக்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதுறது தான் இந்த ஸ்கிரீன் பிளே. ஒரு ஸ்கிரீன் பிளேவோட இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டோரி, லாஜிக், பேசிங் ஸ்ட்ரக்சர், டயலாக்ஸ், எமோஷன்ஸ்னு எல்லாத்தையுமே கரெக்டான ரேஷியோல மேனேஜ் பண்ணி எழுதணும். நாம எழுதுற ஸ்கிரீன் பிளேவோட பேசிங் கரெக்டான டைமிங்ல கேரக்டர்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் கூட கனெக்ஷன் பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணலனா அந்த ஸ்கிரீன் பிளே அவ்வளவுதான். இப்போ ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளேல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது தான் பெரும்பாலான மூவிஸ்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது நிறைய சீரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றேன். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி, கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைலை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவனோட கோல் என்னன்னு சொல்லி நம்ம என்ன மாதிரி ஒரு சினிமா வேர்ல்டுக்குள்ள இப்ப போக போறோம்னு சொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல எப்பயுமே ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் இருக்கும். அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்னா என்னன்னு சொல்றேன். இப்ப நீங்க படம் பார்க்கும்போது ஹப்பாடா கதைக்குள்ள போயிட்டாண்டா அப்படின்னு ஒரு மொமெண்ட் வரும்ல, அந்த மொமெண்ட் தான் இந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆக்ட் 2. இந்த ஆக்ட் 2ல ப்ரொடாகனிஸ்டுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையோட கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆகி, ஸ்டேக்ஸ் ரைஸ் ஆகி, அப்படியே படத்தை இன்டர்வல் பிளாக் வரைக்கும் மூவ் பண்றது, அதுதான் மிட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்லயும் இந்த ஆக்ட் 2 கண்டினியூ ஆகும். அந்த பிரச்சனையில இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி ஹீரோ வெளியே வரான், தப்பிக்க என்னென்னலாம் ட்ரை பண்றான், அந்த கான்ஃபிளிக்ஸை ரைஸ் பண்ணி, டென்ஷனை ரைஸ் பண்ணி படத்தை கிளைமேக்ஸை நோக்கி மூவ் பண்றது தான் ஆக்ட் 2. அண்ட் ஆக்ட் 3 கிளைமேக்ஸ், ரெசல்யூஷன், ஹாப்பி எண்டிங் ஆர் சேட் எண்டிங் ஆர் ட்ராஜடி எண்டிங். இதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல தமிழ் சினிமால நிறைய படம் வந்திருக்கு. நான் அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றது சிவாஜி த பாஸ் சூப்பர் ஸ்டார் நடிச்சது. இந்த சிவாஜி படத்தை ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3ன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஆக்ட் 1ல சிவாஜி யாரு, சிவாஜியோட கேரக்டர் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றது. இந்த ஆக்ட் 1ல இன்சைடிங் இன்சிடென்ட்ன்றது சிவாஜி தன்னோட மக்களுக்காக பொது சேவை செய்யணும்னு முடிவு பண்றது தான். அண்ட் ஆக்ட் 2 வந்தா பொது சேவை செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொது சேவையில வர ப்ராப்ளம்ஸ், அதனால ஆதிசேஷனை மீட் பண்றது, ஆதிசேஷன் சிவாஜிக்கு கொடுக்குற தொல்லைகள்னு கொஞ்சம் கொஞ்சமா கிராஃப் ஹை ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கான்ஃபிளிக்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் போது சிவாஜி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு நடுத்தெருவுல உட்காந்து பூவா தலையான காயின் டாஸ் பண்ணி பார்க்கும் போது கிராஃபோட பீக்ல இருக்கும். அதுதான் மிட் பாயிண்ட். அண்ட் தென் ஆக்ட் 2 செகண்ட் ஹாஃப்லயும் கண்டினியூ ஆகும். சிவாஜி கரப்ஷன் பண்ண கேங்க கலாய்ச்சி பணம் வாங்கி தன்னோட கோல் கிட்ட நெருங்கி போகும்போது அகைன் ஹீரோ அரெஸ்ட், டெத் அண்ட் கம்மிங் பேக் ஆஸ் எம்ஜிஆர்னு ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் இந்த ஆக்ட் 2 படத்தை மூவ் பண்ணிருக்கும். அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ கிராஃப் செம பீக்ல இருக்கும். அண்ட் தென் ஆக்ட் 3ல கிளைமேக்ஸ் வரும், ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. இதுதான் சிவாஜியோட 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்கிரீன் பிளே. நெக்ஸ்ட் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். இந்த 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மோஸ்டா சீரீஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன். ஆக்ட் 1ல வேர்ல்ட் செட்டிங்.
ஆக்ட் 2ல ரைசிங் ஆக்ஷன், அதாவது பிரச்சனைகளை பெருசாக்குறது. இந்த 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் 3லயே கிளைமேக்ஸ் வந்துடும். அண்ட் ஆக்ட் 4ல ஃபாலிங் ஆக்ஷன், அதாவது கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். கிளைமேக்ஸ்னால என்னென்ன பாதிப்புகள் அந்த வேர்ல்ட்ல நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் புதுசா உருவாகுது, அந்த ஆக்ஷன் தான் இந்த ஸ்டோரியோட ரெசல்யூஷனுக்கு கதையை மூவ் பண்ணும். அண்ட் ஆக்ட் 5ல நியூ நார்மல் கன்க்ளூஷன், ஐதர் ஸ்டோரியை எண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த ஆக்ட் 5 எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸே நான் எடுத்துக்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ்ல ஆக்ட் 1ல ஸ்டார்க் ஃபேமிலி, லானிஸ்டர் ஃபேமிலி அண்ட் இன்செஸ்ட், நார்டன் வால்க்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்ன, பொலிட்டிக்கல் டென்ஷன் இன் வெஸ்டர்ஸ்னு நாம என்ன மாதிரி ஸ்டோரிக்குள்ள போக போறோன்னு அந்த வேர்ல்ட செட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு நான் சொன்னேன்ல, அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ராபர்ட் பராத்தியன் நெட் ஸ்டார்க்க கிங்ஸ் லேண்டிங் வான்னு கூப்பிடுற மொமெண்ட் தான் நாம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகிற அந்த மொமெண்ட். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நெட் ஸ்டார்க் ஹேட் அ சான்ஸ் டு சே நோ பட் he said yes and that changed everything. அதுதான் இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். நவ் ஆக்ட் 2 ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ரைசிங் ஆக்ஷன். இப்போ அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்னால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, நெட் ஸ்டார்க் கிங்ஸ் லேண்டிங் வரதுனால என்னென்ன பிரச்சனை வருது, நெட் ஏரிஸோட டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்றது, அதன் மூலியமா லானிஸ்டர்ஸோட இன்செஸ்ட கண்டுபிடிக்கிறது, ஜோஃப்ரி இஸ் நாட் த ரைட் ஹேர்னு கண்டுபிடிக்கிறது, அதே சமயத்துல டிரியன் அண்ட் லேடி ஸ்டார்க் நடுவுல பிரச்சனையாகி லானிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டார்க்குள்ள வார் டென்ஷன் ரைஸ் ஆகுறது, அண்ட் இன்னொரு பக்கம் டெனேரஸ் டொத்ராக்கி கூட ஜாயின் பண்றதுன்னு டென்ஷன் ரைஸ் ஆகி கிராஃபோட பீக்ல போய் ஆக்ட் 2 நிற்கும். இதுதான் ஆக்ட் 2 ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். நவ் ஆக்ட் 3 கிளைமேக்ஸ். ஆக்ட் 5 ஸ்ட்ரக்சர்ல இந்த கிளைமேக்ஸ்ன்றது மிட் பாயிண்ட்லயே வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை பத்தி. இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நெட் ஸ்டார்க் எடுக்கிற முடிவு ரொம்பவே பெரிய தப்பா மாறி போகும். நெட் ஸ்டார்க் சர்சி கிட்ட போய் லானிஸ்டர்ஸோட இன்செஸ்ட கன்ஃபரண்ட் பண்றது, அதே சமயத்துல ராபர்ட் பராத்தியன் இறந்து போறது, அண்ட் நெட் ஸ்டார்க் அரெஸ்ட் ஆகுறது, டஞ்சன்குள்ள இருக்குது, அண்ட் ஃபைனலா நெட் ஸ்டார்க்க எக்ஸிக்யூட் பண்றது. இதுதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல தேர்ட் ஆக்ட்ல கிளைமேக்ஸா வர்றது. நவ் ஆக்ட் 4. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வேர்ல்ட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் நடக்குது, அதாவது நெட் ஸ்டார்க் இறந்ததுக்கு அப்புறம் நடக்குதுன்றதுதான் ஆக்ட் 4. இப்போ ராப் ஸ்டார்க் நார்த்ல கிங்கா அனௌன்ஸ் பண்ணப்படுறது, கோல்ட் ராகோ ஒரு பக்கம் இறந்து போகுது, ரென்லி பராத்தியன் அண்ட் ஸ்டானிஸ் பராத்தியன் வார்க்கு ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு எல்லாமே இந்த கிளைமேக்ஸோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். இதுதான் ஆக்ட் 4 ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அண்ட் லாஸ்டா ஆக்ட் 5 நியூ நார்மல் கன்க்ளூஷன் கொடுத்து இந்த சீரீஸ்க்கு எண்ட் கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டினியூஷன் கொடுக்கறது. அதாவது நியூ நார்மல் கன்க்ளூஷன்னா இவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பிளேல இருந்த டென்ஷனை குறைச்சி அடுத்த ஆடியன்ஸ் என்ன பார்க்க போறாங்கன்னு சொல்றதுதான் இந்த நியூ நார்மல் கன்க்ளூஷன். இந்த நியூ நார்மல் கன்க்ளூஷன் கேம் ஆஃப் த்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் அழிவுக்கு வழிவகுக்கிறதா இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டெனரிஸ் 3 டிராகன்ஸ்க்கு பர்த் கொடுக்கறது தான் இந்த கன்க்ளூஷனா இருக்குமே. இந்த 3 டிராகன்ஸ்னால தான் ஸ்டோரியே மொத்தமா மாறப்போகுதுன்னு அப்ப நமக்கு தெரியாது. இதுதான் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இத மாதிரி ஸ்கிரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு டைரக்டர்ஸ் சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல 2 டெக்னிக்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபால்ஸ் கிளைமேக்ஸ், அதாவது இதுதான் கிளைமேக்ஸ்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளைமேக்ஸை காமிச்சு இது இல்லடா கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு விஷயத்த காட்டுறது. எக்ஸாம்பிள் மங்காத்தாவை எடுத்துக்கங்க. மங்காத்தால அஜித் சார் இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது நான் இறக்கலடா அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிச்சுட்டே ஒரு கிளைமேக்ஸை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்போ அந்த படத்தோட கலரே வேற மாதிரி மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் ரிவிலேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த கேரக்டர் ரிவிலேஷன்ன்றது என்னன்னா, இது வரைக்கும் ஒரு கேரக்டரை இப்படி பார்த்திருக்க மாட்டோம், திடீர்னு அந்த படத்துல அந்த கேரக்டர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அருவி படத்தை எடுத்துக்கோங்க. அருவி படத்துல அருவி யாருன்னு ரிவீல் பண்ற வரைக்கும் படத்தோட கலரே வேற மாதிரி இருக்கும். அருவி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் படத்தோட டோனே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேவை டைட்டன் பண்றதுக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காகவும் டைரக்டர்ஸ் நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸையும் அடுத்து வர எபிசோட்ஸ்ல நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஸ்கிரீன் பிளே பத்தி பேசும்போது ஸ்கிரீன் பிளே ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸ்கிரீன் பிளே ஏன் ஃபெயில் ஆகுது? வீக்கான ஸ்கிரீன் பிளே, நான் மேல சொன்ன ஸ்ட்ரக்சர்ஸை புவரா எழுதுறது, அண்ட் நோ லாஜிக் ஸ்கிரீன் பிளே, சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்குது, ட்விஸ்ட் ப்ரெடிக்டபிளா இருக்குது, சீன்ஸ் கிளீஷேவா இருக்குது, சீன்ஸ் நல்லா எழுதாம போறது, டைலாக்ஸ் நல்லா எழுதாம போறது, இதெல்லாம் ஸ்கிரீன் பிளே ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாவும் இருக்கு. அதே மாதிரி டாரண்டினோ, நோலன், வெற்றிமாறன் போன்ற டைரக்டர்ஸ் அவங்களோட ஸ்கிரீன் பிளே டெக்னிக் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்கன்றதையும் டீடைல்டா வர எபிசோட்ஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல் காஸ்மிக் குருவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And that's it, signing off, Cosmic Kuruvi from a Sparrow's view. Everything becomes a question. And thank you so much. Bye bye.